இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். கட்டிக்காரன் செஃப் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 9 போட்டி உள்ள கிரேவி செய்ய போகிறோம். ஒரு 9 போட்டி போட்டுக்கிறேன். அதில் கொழுப்பெல்லாம் இருக்குனால 1 கிலோ ஆயில் போட்டாலே போதும். ஒரு 5 கிலோ வெங்காயம், ஒரு 5 கிலோ தக்காளி, ஒரு 300 கிராம் உப்பு அதிலே போட்டுக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வேகும் இந்த கிரேவிக்குனால. வெங்காயம் நல்லா விதங்கிட்டு பிறகு என்ன பண்ணோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு போட்டு 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு, தக்காளி ஒரு 5 கிலோ, மிளகாத்தூள் 150 கிராம், மிளகு தூள் கொடுக்குறோம், கரம் மசாலா கொடுக்குறதுனால இது கம்மியாக போட்டுக்கணும், காரம் கரெக்டாக இருக்கும். இது போட்டு நல்லா இந்த போட்டியை வந்து இதில் போட்டுடணும். போட்டி ஈரல் எல்லாம் போட்டு விட்டுருணும். கரெக்டுப்பா. வேக வச்சுட்டுனால தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிடணும். அப்படி இல்லைனாக்கா நம்ம தண்ணி அதிகமாக போடணும். மூணு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் நல்லா வேகிறதுக்கு. கலக்குப்பா. தண்ணி வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி போட்டிங்கனாக்கா வெந்து 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 வந்து ஒரு 3 லிட்டரில் வந்து நிற்கும். நம்ம எடுத்து வைக்கும்போது தொக்கா வரும், கிரேவியாக வரும். போட்டி கிரேவி வேக வச்சுட்டுனால தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிடணும். அப்படி இல்லைனாக்கா நம்ம தண்ணி அதிகமாக போடணும். போடும்போது நல்லா கிரேவியாக வரும் உங்களுக்கு எடுத்து வைக்கும்போது. இது மூடிட்டோன்னா நல்லா வேகணும். நல்லா வெந்து நல்லா தொக்கு மாதிரி ஆகிற கண்டிஷனில் மிளகு தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு இறக்கிடணும். அவ்வளோதான். போட்டி இப்போ ரெடி ஆகி வருது, போய் பார்க்குறேன். தண்ணி இசிக்கணும், ட்ரை ஆகணும். இன்னும் கொஞ்சம் லேசாக, இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் வேலை இருக்குது. இந்த மாதிரி ஆயிடணும். இந்த மாதிரி ஆயிட்டு பிறகு என்ன பண்ணணும், கரம் மசாலா ஒரு 100 கிராம், ஒரு 200 கிராம் முழு மிளகா பவுடர் பண்ணிக்கணும். இது போட்டு பிறகு கஸ்தூரி மேத்தி இந்த இதுக்கெல்லாம் போட்டுனா எல்லாம் வாசனையாக இருக்கும். கிரேவி ஐட்டத்துக்கு போடலாம் நம்ம.
கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு உப்பெல்லாம் காரம் பார்த்துட்டு தம்மில் விட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் விட்டுட்டு பிறகு சாப்பிடலாம். நீங்கள் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம் வாங்க.